தானியேல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம். என்ன சம்பவம் நடக்குது? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவம்? ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் அது? அக்கினி சூளை. சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ. ஓகே, அதுல சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ தானியேல் 3:17 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17. கர்த்தருடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை, நீர் நிறுத்தின பொறிச்சிலையை வணங்குவதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ இவர்களுடைய ஆண்டவரை பற்றிய விசுவாசம் என்ன? யார் சொல்றது? தங்கள் தெய்வத்தை குறித்த விசுவாசம் என்ன? ஓகே, ஆண்டவரை பற்றிய 2 புரிதல்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. 2 வகையான டிஃபரண்ட் தாட், அண்டர்ஸ்டாண்டிங், ஃபெய்த் அவங்கள்ட்ட இருந்துச்சு. நம்பர் 1 விடுவிப்பார். நம்பர் 2 விடுவிக்காம கூட போவார். கவனிங்க, விடுவிப்பார், இது ஒரு புரிதல், இது ஒரு ஃபெய்த், இது ஒரு பார்வை, ஆண்டவரை பற்றிய ஒரு ஃபெய்த் உங்களுக்கு. 2வது, விடுவிக்காமல் கூட போவார், காப்பாற்றுவார். காப்பாற்றாமல் கூட போவார், பார்த்துக்குவார். பார்த்துக்காமல் கூட போவார். இந்த 2 பார்வையோட தான் சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ கர்த்தரை பின்பற்றினார்கள். 2 பார்வை, 2 அண்டர்ஸ்டாண்டிங், 2 விசுவாசம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் அவங்க 2 விசுவாசம், 2 வேறுபட்ட எதிரெதிரான விசுவாசம் இருந்ததுனாலதான் அவங்களால சொல்ல முடிஞ்சுச்சு அடுத்த வார்த்தைய, விடுவிக்காமல் போனாலும் அவரை விட்டு போக மாட்டோம். அந்த நிலைப்பாடுக்கு அவங்க வர வேண்டிய நிலைமைக்கு இருந்துச்சு. அந்த நிலைப்பாடு அவங்களுக்கு வேண்டியதா இருந்துச்சு. அந்த நிலைப்பாடு எடுத்தாகணும். நம்மகிட்டயே இந்த நிலைப்பாடு இல்லை அப்படின்னா, நமக்கு போதிக்கப்பட்டதும் நமக்கு அறிவிக்கப்பட்டதும் நாம கற்றுக்கொண்டதும் விடுவிப்பார், பார்த்துக்குவார், காத்துக்குவார், தருவார், செய்வார், நடத்துவார், அருள்வார், பதில் தருவார். எல்லாமே இந்த ஒற்றை புரிதல், ஒற்றை பார்வை, ஒற்றை ஃபெய்த். இந்த ஒண்ணுதான் நமக்கு அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு விசுவாசத்தை தான் நம்ம அதிகமா வாழ்ந்திருக்கிறோம், அதிகமா கத்து கொடுத்திருக்கிறாங்க, அதிகமா பரப்பப்படுது. என்ன சொல்ற புரியுதுங்களா? ஆண்டவரை பற்றிய ஒரு பகுதி பார்வைதான் மெஜாரிட்டியா பிரசங்கிக்கப்படுது. 2வது பார்வை பிரசங்கிக்கப்படுறது அவ்வளவாக இல்லை. அப்படி சொல்றதே தப்புங்கிற பிரசங்கம் நிறைய இருக்கு. தப்புவிப்பார், கரெக்ட். தப்புவியாமல் போனாலும் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆண்டவர் நீங்க டவுட் பண்ணக்கூடாது. நெகட்டிவ்க்கு இடம் கொடுக்காதீங்க. நெகட்டிவா நீங்க திங்க் பண்ணினா ஆண்டவர் அப்படியே தான் கிரியை செய்ய போறாரு. நீங்க ஆண்டவரை விடுவிப்பாருன்னே நம்புங்க. காப்பாத்துவார், பார்த்துக்குவார், உயர்த்துவார், இப்படியே தான் நீங்க பேசணும். அதுக்கு அகைன்ஸ்டா, ஆப்போசிட்டா நீங்க பேசக்கூடாது. சந்தேகம் வந்தா அது பிசாசு, நீங்க அப்படி பேசக்கூடாது. ஒற்றை நிலைப்பாடுல இருங்க. ஆண்டவர்கிட்டயே நீங்க இரட்டை நிலைப்பாடு கொண்டு வராதீங்க. இப்படித்தான் நான் கேட்டு வளர்ந்தவன், ஒற்றை நிலைப்பாடு. ஆனா சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ இவங்கிட்ட இருந்தது இரட்டை நிலைப்பாடு. விடுவிப்பார், விடுவியாமல் போனாலும் அப்படி சொல்ல காரணம் என்ன? விடிக்காம கூட போவார். சிங்கக்கவில போட்டா காப்பாத்துவார், காப்பாத்தாம கூட போவார். இந்த காப்பாத்தாம கூட போவார், விடுவிக்காம கூட போவார்,
அப்படிங்கிற அந்த பார்வை இருந்ததுனாலதான் அது அடுத்த நிலைப்பாடுக்கு அவங்க நடந்துச்சு. அப்படி போனாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன் இப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த 2ஆம் நிலைப்பாடுல உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் 3ஆம் நிலைப்பாடுக்குள்ள வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க விடிக்காம போயிட்டான்னு சேர்ந்து அவர்கிட்ட நான் போக மாட்டான் அப்படி சொல்ல வேண்டிய வந்த காரணமே 2ஆம் நிலைப்பாடு தான் காரணம். நமக்குள்ள ஏன் 3ஆம் நிலைப்பாடு இல்லைன்னா 1ஆம் நிலைப்பாடுல நிக்கிறோம். அந்த ஒண்ணுதான் நின்று இருக்கிறோம். நம்ம அது ஃபெயிலியர் ஆகும்போது ஓடிடுறோம். பாத்துக்குவார் நம்புனேங்க, பாத்துக்கலங்க. அதான் ஆண்டவராங்க. அதான் ஆண்டவர் ஆரம்பத்துல இருந்தே, இந்த தொழுவத்தினுடைய ஆரம்பத்துல இருந்தே பேலன்ஸா பேசிட்டு வருவார். ரெண்டையுமே பேசுவார். ஒன்னு சில பேசவே மாட்டாரு, ரெண்டையும் பேசுவார். அதனாலதான் 3ஆம் நிலைப்பாட்டுக்குள்ள நான் வர முடிஞ்சது. சாத்ராக்களுடைய ஃபெய்த் எனக்குள்ளேயே வந்ததுன்னா 2ஆம் நிலைப்பாடை நான் புரிஞ்சுட்டேன் நான். அதனால 3rd நிலைப்பாட்டுக்குள்ள இருக்க முடியுது. ஒன்று போட்டாலும் ஒன்று போட மாட்டார், ஒன்று போட்டாலும் ஒன்று கூட போடுவார். யோபு ஃபெய்த்தை கவனிங்க. எல்லாரும் என்ன செய்வார்? ஆண்டவர் கொண்டு போட மாட்டார். இது நம்ம ஃபெய்த்து. ஆனா யோபுடைய ஃபெய்த்து கொண்டு கூட போடுவார். ஆனாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். 3rd நிலைப்பாடு. 2nd நிலைப்பாடுல யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க 3rd நிலைப்பாடுக்குள்ள தள்ளப்படுவாங்க. தள்ளப்பட்டுதான் ஆகணும். ஆண்டவர் பற்றிய 2வது புரிதல் யாருக்குள்ள வந்துருச்சோ அவங்க டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா தானா 3ஆம் நிலைப்பாடுக்குள்ள தள்ளப்படுவார்கள். அந்த நிலைப்பாடுக்கு வந்தே ஆகணும். அவங்க கர்த்தர் நல்லவர். அப்படியே பைபிளை டிட்டவா காப்பி பண்ணி நம்மளை அப்படியே மாத்திடுறாரு. நமக்கு தெரியாமையே பைபிள் இருக்கு தெரியாமே நம்மளை முதல்ல மாத்திடுறாரு. அப்புறம் அங்க இருக்கு சொல்றாரு, திபார் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புரிஞ்சுக்கிட்டோமா? ஏங்க இந்த ஒத்த பார்வை இருக்கு? ஏன் ஆண்டவரை பற்றி இந்த ஒத்த பார்வை இருக்கு? ஏன் 2வது பார்வை இல்ல? சொல்ல விடுவிப்பார், பாதுகாப்பார், காப்பார், உயர்த்துவார், செய்வார், தருவார், தூக்குவார். இப்படி ஒத்த பார்வையே ஏன் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம்? எதுக்கு அதை மட்டுமே சொல்றோம்? ஏன்னா பைபிள்ல திரும்ப திரும்ப அவரை சொல்லுது நல்லவர், நல்லவர்னு சொல்லுது பைபிள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். திரும்ப 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 ஆண்டவரை நல்லவர்னு காமிக்குது. அதனால அதுக்கு ஏற்றபடியே ஒற்றை பார்வையோட முடிக்கிறோம். நல்லவருங்க, பாத்துக்குவார், நல்லவருங்க, காப்பாத்துவார், அப்படி நம்புங்க. அவர் நல்லவருங்க, தப்புவிப்பார், அப்படி நம்புங்க. நல்லவருங்க, விடுவிப்பார், அப்படி நம்புங்க. நல்லவருங்க, அந்த மெயின் அந்த வேர்டு தான் இத்தனைக்கும் காரணம். இத்தனைக்கும் காரணம் அது ஒண்ணுதான். நல்லவரை போய் எப்படி நீங்க நெகட்டிவா திங்க் பண்றது? எப்படி பேசலாம்? வர நீங்க காப்பாத்த வரமாட்டான்னு எப்படி சொல்லலாம்? அந்த நல்லவருங்கிற வேர்டு தான் கண்ணை மறைச்சிருக்கு. ஆனா இங்க கண்ணை ஓப்பன் பண்ணிருக்காரு. நல்லவருங்கிற வேர்டு தான் கிறிஸ்தவத்தினுடைய கண்ணை மறைச்சு வச்சிருக்கு. ஒத்த பார்வையே பார்க்க சொல்றாங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க. பிரசங்கம் எல்லாம் அப்படி இருக்கு. நடுநிலைமை தவறக்கூடாது. எப்பயுமே ஆண்டவர் சமநிலையில இருக்கிறாரு. நம்ம நடுநிலைமையை கடைபிடிக்கணும். முன்சீடா சாயவே கூடாது. ஆமென். அப்ப ஆண்டவர் நல்லவருங்க. அதனால அவர் நல்ல விதமா தான் நீங்க பேசணும் அப்படிங்கிறதா அந்த 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 வேர்டு அதான் சொல்லுது. அதுக்கு தான் அவங்க சொல்ல வர்றாங்க. கரெக்டா? ஏன் இப்படி ஒத்த பார்வை பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா நல்லவர். இவங்களுக்கு என்ன தெரிய விட்டு போச்சு, எது மிஸ் ஆயிட்டது, எங்க பக்கம் கவனத்தை வைக்காம போயிட்டாங்க அப்படின்னா, நல்லதுக்காக எழுதணும். நீங்க நல்லதுக்காக ஒரு கெட்டதை செய்யற யாருமே நல்லவங்க தான். இந்த ட்ரூத் மறைக்கப்பட்டிருக்கு, கண்ணுக்கு மறைவா இருக்கு. நல்லதுக்காக வேண்டி ஒரு கெடுதலை, ஒரு தீமைய செய்யற யாருமே நல்லவங்க தான். என்ன சொல்றேன்? எங்க நல்லதுக்காக நல்லது மட்டும் தான் செய்வாங்க, கெட்டது செய்வாங்களா? உங்க வாழ்க்கையை தேடி பாருங்க. உங்க வாழ்வின் யதார்த்தங்களை செக் பண்ணி பாருங்க. பிறந்த பிள்ளை இப்படி படுத்திருக்கோம், அப்புறம் குப்புற படுக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா பெத்தவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. இது சரியா? இது சரியான்னு. அந்த பிள்ளை நடக்க முடியாம பொத்துன்னு கீழே விழுவோம். சிரிப்பாங்க பெத்தவங்க. நல்லவங்களா அவங்களாம்?
சொல்லுங்க. அதெல்லாம் நல்லவங்களா? இல்ல நடக்க முடியாம விழுந்து 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 நிக்குது, தூக்கி தூக்கி கைப்பிடிச்சு நடந்து கொண்டு போகாம சிரிக்கிறீங்க பாத்துக்கிட்டு, சொல்ல முடியுமா? முக்கியமான ட்ரூத்து, நல்லதுக்காக வேண்டி ஒரு கெட்டதை, ஒரு கெடுதலை, ஒரு தீமையை செய்யற யாருமே நல்லவங்க தான். நம்பர் 1. கெட்டதுக்காக வேண்டி ஒரு நல்லதை செய்யற யாருமே கெட்டவங்க தான். என்ன சொன்னேன்? நல்லதுக்காக, ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சில கெடுதலை, சில தீமையை அனுமதிக்கிறது, செய்யறது அப்படி யாரா செஞ்சானா அவங்க நல்லவங்க தான், கெட்டவங்க கிடையாது. அப்ப நமக்கு என்ன மைண்ட் செட் அப்படின்னா, நல்லவங்கள் நல்லவர் அப்படின்னா நல்லது மட்டும்தான் செய்வார், நல்லதுக்காகவும் செய்வார்ங்கிற வேடை இல்லை. நல்லவரா நல்லதுதான் செய்வார், கெட்டவனா கெட்டதுதான் செய்வான். தப்பு தப்பு. எத்தனை கூட ஆமோதிக்கிறீங்க? எத்தனை நான் சொல்றது ஆமேன்னு சொல்றீங்க? நல்லது மட்டும் செஞ்சாதான் நல்லவங்க, தப்பு. கெட்டது மட்டும் செஞ்சாதான் கெட்டவங்க, அதுவும் தப்பு. நல்லதுக்காக ஒரு கெடுதலை செய்யறவங்க நல்லவங்க தான், கெட்டதுக்காக ஒரு நல்லதை செய்யறவங்க கெட்டவங்க தான். ஐயோ கெடுதல் செஞ்சாருங்கிறதுக்காக நல்லவங்க எல்லாம் போயிடாது, ஐயோ நல்லதுனா செய்யறான் அப்படிங்கிறதுக்காக கெட்டவன் எல்லாம் போயிடாது. எதிரி எவ்வளவு நல்லது செய்யறான், செய்யறானா இல்லையா? நல்லது செய்யறான், நல்லதுக்காக செய்யறான், நல்லதுக்காக செய்யறான், கெட்டதுக்காக செய்யறான். அவன் செய்யறது நல்லது, வாரி வழங்குறான் பணத்தை, அவன் செய்யறது நல்லது, ஆனா எதுக்காக செய்யறான்? கெட்டதுக்காக செய்யறான். ஆண்டவர் வாரி வாங்குறாரு கெடுதலா தீமைய, ஆனா எதுக்காக செய்யறாரு? நல்லதுக்காக. நான் ஊத்தரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். வசனம் இருக்கா? அப்ப பாருங்க, நல்லதுக்காக ஒரு கெடுதலை செய்யறது, கெடுதல் செய்யறவங்க நல்லவங்க தான், கெடுதலுக்காக ஒரு நல்லது செய்யறவங்க கெட்டவங்க. ஆமா. ஒரு ஸ்திரீனுடைய கற்பத்தை அடைக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? என்ன சொன்னேன்? ஒரு பெண்மணியுடைய கற்பத்தை அடைக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயமா? கெட்ட விஷயம் தானே. சரி, அண்ணாளின் கற்பத்தை அடைச்சது யாரு? அண்ணாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தா, தெளிவா இருக்கு வசனம். அதே நம்ம கண் பார்க்க மாட்டேங்குது. கற்பத்தை அடைக்கிறது கெட்டது தெரிஞ்சு போச்சுல, அந்த கெட்டதை செஞ்சது யாருன்னு பைபிள் சொல்லுது? சொல்லுது, ஆண்டவர் சொல்லுது. அதே பைபிள் தான் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? யோசிச்சோமா என்னைக்காவது? யோசிச்சோமா? ஏன்னா பைபிளுக்கு தெரியும், நான் சொல்ற ட்ரூத் பைபிளுக்கு தெரியும். நல்லதுக்காக ஒரு கெடுதலை பண்றது நல்லவங்க தான், கெடுதலுக்காக ஒரு நல்லதை பண்றது கெட்டவன். கெட்டவன் கெட்டக்கே போக கூடாது. நல்லது செய்யறானுங்க போயிடாதீங்க, அவன் கெட்டதுக்காக நல்லது பண்ணிட்டு இருக்கிறான். என்னது கெடுதலா செய்யறாரு போயிடாதீங்க, நல்லதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு. கெடுதலை பேசிட்டு இருக்கிறேன். கெடுதல் கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், உத்தரவுகள், துயரங்கள். புலம்பல் எடுங்க, புலம்பலின் புஸ்தகம் எடுத்தாச்சா? 3:37 வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 37 வசனம், புலம்பல். 955 பேஜ். ஆண்டவர் கட்டளை இடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று எவன் சொல்லுவான்? காரியம் சம்பவிக்கும் என்று எவன் சொல்லுவான்? எங்க சம்பவிக்கட்டும் என்று சர்வ வல்லவர் ஆணையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று எவன் சொல்லுவான்? அப்ப ஒரு சம்பவம் சம்பவிக்கட்டும்னு ஆர்டர் என்ன செய்யறாரு? ஆர்டர். எப்படி சம்பவிக்கும்? தலைமை அதிகாரியினுடைய உத்தரவு. நிறைய டாபிக் பேசணும், அதான் வருது. தலைமை அதிகாரியினுடைய உத்தரவு, அதுதாங்க பேசுறாங்க. தலைமை அதிகாரி உத்தரவு இடாதிருக்க ஒரு காரியம் நடக்கும் என்று எவன் சொல்லுவான்? கேட்கிறாரு பாருங்க புலம்பல்ல. அப்புறம் 38 வாசிக்கலாமா? உன்னதமானவருடைய வாயில் இருந்து. நானா எழுதி வச்சேன்? அத நானா சொன்னேன்? அங்கதான் இருக்குல்ல. உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ?
புறப்படுகிறது இல்லையோ? சரிங்களா? இச்சை வேற, தீமை வேற. புரிஞ்சுக்கங்க. எப்பயுமே என்ன சொல்றேன், இந்த ரெண்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அனுமதிக்கிற பாதை வேற, நடத்துகிற பாதை வேற. ஆண்டவரே செய்யறது வேற, ஒருத்தர் செய்யும் போது சும்மா இருக்கிறது வேற. ரெண்டையும் போட்டு குழப்பவே கூடாது. ஆண்டவரே நேரா செய்யறது வேற, ஒருத்தர் செய்யும் போது ஆண்டவர் தடுக்காம அமைதியா இருக்கிறது வேற. அது அனுமதிக்கிற பாதை, இது நடத்துற பாதை. ஆமென். தாவீதுட்ட ஆண்டவர் பேசி பட்சேபாள்கிட்ட போய் சைனிடான்னு சொல்லல. தப்பு தப்பா எடுக்கக்கூடாது. ஆண்டவர் கட்டளையிடுறது நேரடியான ஆர்டர். ஆண்டவர் சைலண்டா இருக்கிறது இன்டைரக்ட் ஆர்டர், மறைமுக ஆர்டர். என்ன சொல்றேன், இங்க பேசும்போது நல்லா கவனிச்சாதான் சந்தேகம் வராது. அப்புறம் சந்தேகம் வந்து தான் இருக்கும். இங்க பேசும்போது கவனிச்சிடணும். தெளிவா தான் நான் பேசுறேன், பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. ரெண்டு இருக்கு. ஆண்டவர் ஓகே கொடுக்குற ஒண்ணு இருக்கு, ஆண்டவர் விருப்பம் இல்லாம ஓகே கொடுக்குற ஒண்ணு இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இது உதாரணத்துக்கு எடுத்துக்க. நான் அதனால என்ன சொல்ல வரேன், என்ன சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நல்லதுக்காக ஒருத்தர் கெடுதல் செய்யறாங்கன்னா உடனே நல்லவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. கெட்டதுக்காக ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்கன்னா உடனே நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது. இது கடவுளுடைய கேரக்டர், அது எதிரியுடைய கேரக்டர். அவன் அப்படிதான் செய்யறான். நல்லதை போட்டு கெடுதலை பண்ணிட்டு இருக்கிறான். இவர் கெடுதலை போட்டு நல்லது பண்ணிட்டு இருக்கிறார். போத்திரம், கஷ்டம், நெகட்டிவ், திடீர்னு வீடு இடியுது, திடீர்னு நகரம் பத்தி எரியுது, எத்தனை காரியத்துக்கு ஓகே கொடுக்குறாரு. அதான் நான் சொல்றதெல்லாம் பவுல் புரிஞ்சுதான் ரோமர் 8:28 தெளிவா சொல்றாரு. சகலமும் நன்மையா நடக்கல, சகலமும் நல்லதுக்காக நடக்குது. நான் சொல்றத பவுல் புரிஞ்சிருக்கிறார். பவுல் புரிஞ்சிருக்கிறத ஆண்டவர் எனக்கு புரிய வச்சிருக்கிறார். நல்லதுக்காக, நல்லதுக்காக. அப்ப ஆண்டவர் பற்றிய ஒற்றை புரிதல் பெரிய கள்ள உபதேசம். அது உங்களை ஆண்டவருக்குள்ள நிக்க விடாது. நீங்க 2வது நிலைப்பாடுக்குள்ள வந்தாதான் 3வது நிலைப்பாடுக்குள்ள வர முடியும். நீங்க 3வது நிலைப்பாடுக்குள்ள இருந்தாதான் ஆண்டவர் விட்டு போகாம இருக்க முடியும். யோபு மாதிரி, சாத்ராக்கு மாதிரி, தானியேல் மாதிரி. நீங்க 3வது நிலைப்பாடுக்குள்ள வந்தே ஆகணும். அதுக்கு 2வது நிலைப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆண்டவரை பத்தி இந்த 1ஆம் நிலைப்பாடுலயே வண்டியை ஓட்டினீங்கன்னா வேலைக்காகாது. ஆண்டவர் நம்மகிட்ட நல்லவரா நடந்துக்கிறத விட கெட்டவர் மாதிரி நம்மகிட்ட நடந்துக்கிறது அதிகம் அதிகம். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு பாடுகளுக்குள்ள நம்ம கொண்டு போவாரு. அப்ப என்ன தோணும், நல்லவர்னு சொன்னீங்க, அப்படி சொல்ல வரும், அப்படிதான் சொல்ல வரும். ஆனா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஒரு தீமையை அலோவ் பண்றாருன்னா நல்லதுக்காகத்தான். ஏன்னா அவர் நல்லவர். அப்ப நல்லவர்ங்கிற அந்த வார்த்தையில 2 பார்ட் இருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டோம், புரிய தவறிட்டோம். ஒரு பார்ட்டை சொல்லிட்டோம், நல்லவருங்க, நல்லதாங்க செய்வாரு சொல்லியாச்சு, இதான் பேசிட்டு இருக்கணும். அது இன்னொரு பகுதி, நல்லதுக்காகவும் செய்வாருங்க. அதான் ரெண்டுமே நல்லவர் தான். அவர் நல்லது மட்டும் செஞ்சா நல்லவர் தான், நல்லதுக்காக ஒரு கெடுதல் செஞ்சா நல்லவர் தான். இதை புரிஞ்சுனால்தான் பவுல் நல்லதுக்காகவே நடக்கிறதுனாரு அவரு. இதை புரிஞ்சுனால்தான் பவுல் தெசலோனிக்கேயர்ல எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படின்ட்டார் அவரு. கிளியரா? கர்த்தர் நல்லவர். யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அப்படிதானே? யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அப்படிங்கிற இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். இந்த உண்மை நமக்கு வெளிப்படணும், இந்த உண்மை நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக அவர் தான் எல்லாருமே கைவிட பண்றாரு. யார் என்னை கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். சங்கீதத்துல வருது. யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அப்படிங்கிற அந்த உண்மையை நாம ஒத்துக்கணும், நமக்கு புரிய வரணும், தெரியணும். அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாராம், எல்லாரையும் கைவிட வைக்கிறாராம். எல்லாரும் மறந்து போங்கடா, டே மறந்து போங்க, அவன் தேடிவான், நீங்க கண்டுக்காதீங்க. டேய்ப்பா யோசிப்ப, என்னப்பா என்ன பானை பாத்திரக்காரன் உனக்கா பாத்திருவான்ல, என்னப்பா டே நீ மறந்து போட. யோசிப் சொல்லுவாரு, சோபால கட்டில உட்காந்துட்டு, யார் என்ன கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன கைவிடல. இதுக்கு தாண்டா அவனை கைவிட சொன்னேன். இந்த உண்மை உனக்கு தெரியும். இந்த உண்மை உனக்கு தெரியறதுக்காகத்தான் பானை பாத்திரக்காரன் மறக்க வச்சேன் நான். போடா, மறக்க வச்சேன்னா என்ன அர்த்தம்,
தப்பா எடுத்துக்கூடாது. அப்பயும் தப்பா எடுக்கக்கூடாது. நான் சொல்றதை பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு வராது. மறக்க வச்சா அர்த்தம் அப்படின்னு நினைச்சான். மாறடா அப்படி சொல்லல அவரு, அப்படி சொல்லல, அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. அவன் தான் மறந்துட்டான். இவர் ஞாபகப்படுத்திக்கணும்ல, ஞாபகப்படுத்திக்கணும்ல, ஞாபகப்படுத்தல ஞாபகப்படுத்தல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? மறக்க பண்ணினார், மறக்க பண்ணினார். அப்படி புரிஞ்சுக்கணும் அர்த்தத்தை. இவர் தான், இவர் ஞாபகப்படுத்தான் விட்டார் இல்லையா, அவனை மறந்துனே விட்டாரு. போட மறந்துட்டு அப்படி போய் நீ போடு. அதனால யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற உண்மையை நமக்கு புரியணும், ஒத்துக்கணுங்கிறதுக்காக சத்தியமா ஆண்டவர் எல்லாரையும் கைவிட பண்ணுவார். இதை செஞ்சே தீர்வார். அவ்வளவு இந்த உண்மை நமக்கு புரியும். யாருமே கைவிட பண்ணலன்னா அப்புறம் எப்படி இந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும்? அதனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அவன் கைவிட்டான், இவன் கைவிட்டான், அவன் கைவிட்டான் பிரதர், நானும் பாருங்க என் ஆண்டவர் என்னை கைவிடலன்ட்டு நம்ம ஆண்டவரை கட் பண்ணி பேசுறோம். எங்க நினைச்சிட்டோம்? அவர் என்னை கைவிடாம இருந்தார் இல்லையா, அங்க நினைச்சிட்டோம். அவங்க என்னை கைவிட்டாங்க இல்லையா, அங்க ஆண்டவர் நினைக்கல, அங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த துரோகத்தை நம்ம அகற்றுவோமாக. துரோகம் அது. அவங்க கைவிட்டதுக்கு அவங்க காரணம் இல்ல, தலை காரணம். ஏன் இப்படி செஞ்சாரு? நான் புரிஞ்சுக்கணுமா, அது அதெல்லாம் பண்றாரு. ஆமென். கடவுளை நம்பினா பிரச்சனை வரக்கூடாது, அவர் பிரச்சனையை தரக்கூடாது, பிரச்சனை வராம பாத்துக்கணும், பிரச்சனை வரும்போது தடுத்துடணும், வேடிக்கை பாட்டு சும்மா இருக்கக்கூடாது. இதுதான் ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன். ஜென்ரலான ஒரு கருத்து என்னன்னா, ஆண்டவரை பத்தி கடவுளை நம்ம நம்பினோம்னா, கும்பிட்டோம்னா, வணங்கினோம்னா, தேடினோம்னா நமக்கு என்ன வரக்கூடாது? ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நட்டம் வரக்கூடாது, தீமை நடக்கக்கூடாது. செழிப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா வச்சுக்கணும். இது நல்லா வச்சுக்கணும்னா அடுத்ததுக்கு போயிடுவாங்க. பிரச்சனை தரக்கூடாது. கடவுள் நம்பினா, கடவுள் கும்பிட்டா நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. கடவுளை கும்பிட்டு பிரச்சனை வந்தா நான் எனக்கு அது கடவுள். கேள்வி புரியுதா? இப்படி ஆத்துமாக்கள், ஏகப்பட்ட ஆத்துமாக்கள் ஆயிராங்க. ஆள் ஒரு வேலை சொல்றேன், பொதுவா சொல்றேன். பொதுவா கடவுளை கும்பிட்டா என்ன வரக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இந்த கடவுளை கும்பிட்டு பிரச்சனையா வருது போறவங்க இருக்கிறாங்களா? அப்ப என்ன மைண்ட் செட்ல வர்றாங்க அவங்க? கடவுளை கும்பிட்டா பிரச்சனை வரக்கூடாது, அந்த மைண்ட் செட் தான். பிரச்சனை வரும்போது என்ன பிரச்சனையா வந்துட்டு இருக்கு, கடவுளை கும்பிட்டு போயிடுறாங்க. இது முதல் தப்பு. அதுக்கு வசனம் எடுக்க முடியாது. யோவான் 16:33, லூக்கா 20:30-32, யோபு எல்லாம் வந்திருக்கு, ஆதாரம் இருக்கு. பிரச்சனை வரும். கடவுளை நம்பினாலோ, கடவுளை கும்பிட்டாலோ, கடவுளே கதின்னு வாழ்ந்தாலோ, கடவுள் கையில இருந்தாலோ, கடவுளுக்கு வக்காலத்து வாங்கி பேசினாலோ பிரச்சனை வரும் அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லுது. தெளிவா நடந்திருக்கு, சரித்திர ஆதாரத்தோட இருக்கு. என்ன வரும்? இப்படி சொல்லி விசுவாசியில பழக்கணும். நம்பர் 1 இதை சொல்ல விட்டாச்சு. ஏன் சொல்ல விட்டோம்? கடவுள் கும்பிட்டா பிரச்சனை வராதுன்னு ஏன் சொல்லி காமிச்சிருக்கிறோம்? அதுக்கு என்ன பதில்? நல்லவருங்க. அந்த ஒரு வேர்டு பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு, கவனிங்க. அந்த வேர்டுக்குள்ள ஒரு வேர்டு மறைஞ்சிருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டு பார்க்க. கர்த்தர் நல்லவர். சரி, இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, கடவுளை நம்பினா பிரச்சனை வரட்டும். இது ரெண்டாவது பார்ட், ரெண்டாவது குரூப் இருக்காங்க. கடவுள் கும்பிட்டா என்ன வரக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது. இது முதல் பார்ட், முதல் குரூப். ரெண்டாவது குரூப், கடவுளை நம்பினா பிரச்சனை வரட்டும், நான் வேணாம் கூட சொல்லல. ஆனா பிரச்சனை நேரத்துல நீ சும்மா இருடா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு என்ன உட்கார வச்சுட்டு அவர்னா ரோல் பண்ணணும். இவர் என்ன செய்யறாரு? அவர் சும்மா இருக்காரு, நாங்க தான் ரோல் பண்ணி எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியிருக்கு, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் சுமக்க வேண்டியிருக்கு. எனது கடவுளை இப்படி சொல்லிட்டு எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையே இல்லைங்க அப்படி சொன்னவங்க இருக்கிறாங்க. இப்படியும் போயிடுறாங்க. எனக்கெல்லாம் இப்ப கடவுள் நம்பிக்கையே இல்லைங்க. ஏங்க இல்லைங்க? பிரச்சனை வந்தா கூட இருந்து அவர் தான் பார்த்து கொடுக்கணும், அவர் வரமாட்டேங்கிறாரு, நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், அப்புறம் எனக்கு என்னதுக்கு சொல்றாங்களா? ஏன் சொல்றாங்க? எப்படி இப்படி தாட் உதிக்குதுன்னு கவனிங்க. இதான் ஒண்ணு நம்ம பார்க்கும்போது திங்க் பண்ணணும். எதுக்கு இதனுடைய இந்த எண்ணத்துக்கு காரணம் என்ன? இவங்க என்ன புரிதலோட உள்ள வந்திருந்தாங்க? அதான் அந்த பிரச்சனை. இப்ப நான் இந்த தொழுவத்துல ஆண்டவர் சொன்ன மாதிரி உலகத்துல இருக்க எல்லா தொழுவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கேள்வி பதில் இருக்குமா? இந்த கேள்வி வந்து வந்திருக்குமா? இது மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா? கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துக்கிட்டு ஒரு ஒரு ஆள் பேசுற பேச்சாது எனக்குலாம் கடவுள் நம்பிக்கையே இல்லாம போச்சு. ஏன் இல்லாம போச்சு? பிரச்சனை வந்தா கூட இருந்து பாத்துக்கணும், அவர் சும்மா இருப்பாரு, நம்ம போய் ரோல் பண்ணணும். என்னத்துக்கு? அப்புறம் என்னத்துக்கு அது? ஓடிடுறாரு.
நம்ம வந்து மாய வேண்டியிருக்கு. இதுக்கு தேவையில்லையே. எப்படி கடவுள் தேவையில்லைங்கிறதுக்கு என்னென்ன காரணத்தெல்லாம் அழகா புத்தகம் வைக்கிறான் பாரு. உனக்கு தேவையில்லை, எதுக்கு சொல்லி சொல்லு. உனக்கு எதுக்கு இது கட்டி எடுத்துட்டு இருக்க? வரணும் இல்ல, வரல. இதுவும் தப்புங்கிறதுக்கு லூக்கா 22:32 வெளிப்படுத்தின விசேஷம் 12:13 ஆதாரமா இருக்கு. தப்பு. இந்த சிந்தனையே தப்பு. பைபிளுக்கு தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஏங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னா, கடவுளை சரியா புரிஞ்சுக்கலனா இப்படித்தான் ஓட வேண்டி வருமா? என்ன சொல்லி கொடுத்தாரு? இவா டே என்னை ஒருத்தர் ஒழுங்கா புரிஞ்சுக்கலனா இப்படி ஓடி போவார்கள், துரத்துண்டு போவார்கள். அதனால உனக்கு ஏன் நான் என்ன ஒழுங்கா புரிய வைக்கிறேன்னா, நீ ஒழுங்கா போதிக்கணும். ஓப்பனா என்னை பத்தி பேசு. மத்தவங்க ஆண்டவரே அவன் முனி பேசுறான் என்னை பத்தி, நீ ஓப்பனா பேசுற, உள்ளது அப்படியே பேசுற, முனி பேசிட்டு இருக்காங்க. இது பேசாத, நீ உடச்சு பேசு, இதான் பேசு. அப்படித்தான் நிப்பாங்க அவங்க, ஓடிடுவாங்க. இருக்கிறது தானே பேசுற, அப்புறம் என்ன இருக்கிறது பேசு. நீ இல்லாத ஒண்ணு சொல்றதுனாலதான் இருக்கிறது வரமா இருக்கு, இல்லாத ஒண்ணு நீ பேசிட்டு இருக்கிற, போச்சு ஓடிடுறாங்க. நீ இருக்கிறதே பேச எப்படி ஓடுவாங்க? ஆமீன் சொல்லுங்க.